ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு சொந்தங்களே, மே மாத ராசி பலன்கள், அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் 12 ராசியில் எந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான், தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும், கணிக்க முடியும், ஜோதிடத்தை கணிக்க முடியும். அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம். கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம். ஆமாம். அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், குரு பகவானும் அங்கே இருக்கின்றார். பாருங்க, 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள். அதே போல காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும். ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஒரு சண்டை சச்சரவு, யுத்தகலம், ரணகலம். அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊர்லேருந்து. அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள், அரசியல் களம் அனல் பறக்கும். அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெயில் சுட்டெரிக்கும், செவ்வாய் ராகு தொடர்பு. அப்போது இவங்க காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும், வெயில் அதிகமாக இருக்கும், காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, கவன சிதறல்கள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதே போல சனியும் சந்திரனும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதனால் லாபம்? செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம், ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். ராஜபோக வாழ்க்கை ஏற்படும். ராஜாங்கத்வாரத்திலே ராஜாங்க அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது சூரியன், சுக்கிரன், குரு 3 சுபகிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு
உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே, வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷப ராசிக்கு ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்லா பலம் பெற்றிருக்கிறார். ஒரு அற்புதமான மாதம். ரிஷப ராசிக்கு நினைச்சதையெல்லாம் கைகூட்டக்கூடிய, ரிஷப ராசிக்கு நினைச்சதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய, ரிஷப ராசிக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அதி அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி என்பவர்களே, நான் சொன்னேன், உங்கள் ராசிக்கு ராசியிலேயே ராசிநாதன் அற்புதமான யோகம். அதோடு மட்டுமல்ல, ரிஷப ராசிக்கு லாபஸ்தான அதிபதி தனகாரகன் குரு பகவான். குருவை போல ஒரு பணக்காரன் இந்த உலகத்திலே கிடையாது. நாம் சொல்கிறோம் இல்லையா, 1,75,000 கோடி, 60,000 கோடி, 30,000 கோடி, இந்த போல பல ஆயிரம் கோடி தன சகசிர கோடி தனலாபாதிபதி. 1000 லட்சம் கோடிகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், கோடி கோடியாக, அதாவது பல லட்ச கோடிகளை நீங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்புறம் ராகு வேணும், அப்புறம் சனி பகவான் வேணும், அப்புறம் 2-3 கிரகங்கள் இருக்கு. ஆனால் பணம் யாரை குறிக்கும் என்று சொன்னால் குரு பகவானை குறிக்கும். அந்த குரு பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வருகிறார். அதே சமயம் 8க்குடையவனாக மறைமுகமான அதிர்ஷ்டத்துக்கு உரியவராகவும் அந்த குரு பகவான் வருகிறார். அப்போ தனகாரகனாக இருக்கிறார். அதே போல பதவி பூர்ய புண்ணியாதிபதியாக அவர் வருகிறார். லாபஸ்தான அதிபதியாக வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டங்களை, கண்ணுக்கு தெரியாத, பூமிக்கு அடியில் இருக்கலாம், பேங்கில் வச்சு மறைச்சிட்டு இருக்கலாம், பேங்க்கில் இருக்கலாம், மறைமுகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்திலே நம்மளுடைய குரு பகவான் அங்கே ரிஷபராசியில் இருக்கிறார். அப்போ ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சாமி, எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், எனக்கு கொஞ்சம் குருவுடைய அருள் என்ற பணம்லாம் இருக்குது சாமி, நான் பணங்காசு நிறைய கொடுத்துட்டேன், தெரிஞ்சே ஏமாற்றிட்டாங்க, எனக்கு கொடுத்தா பணம் திரும்பணும். எவ்வளோங்க கொடுத்துட்டீங்க? நான் 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், 6 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். அப்போ அதற்கான வழிமுறைகள், அதற்கு உரிய மனிதர்கள், அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உரிய தகுதியுடைய மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். இப்போ உங்கள் ஜாதகம் பேசும். அப்போது கொடுத்த பணம் திரும்பலையா, அல்லது சொத்து பற்றி ஏதாவது கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டில் போய் ஏமாந்து நிற்கிறீங்களா, எல்லாத்தையும் இழந்துட்டு நடுரோட்டில் நிற்கிற சாமின்ற மாதிரி நிற்கிறீங்களா? கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த வைகாசி மாதம் பணங்காசுகள் வந்து சேரும், தன லாபம் அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது வேலையிலேயே பிரச்சனையாக இருக்கா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் தொழிலில் லாபம் பெருகும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும்.
அதே போல் ரிஷப ராசி நேயர்களே, வேலையால் வரக்கூடிய துன்பங்கள் விலகும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இதேனும் இருக்குமேயானால், துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குது, அல்லது வீண்பழி அவமானங்கள் இருக்குது, அபாண்டமான பொய்ப்பழிகள் மேலே போட்டிருக்காங்க சாமி, அந்த மாதிரி வீண்பழிகள் அவமானங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை ரிஷபராசி நேயர்களே, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய மனக்குழப்பம், ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷனு, ஒரு பயம், தேவையில்லாத மன பயங்கள், இவையெல்லாம் இருக்குமே. அல்லது ஒரு பெரிய கலகம் குடும்பத்தில், தேவையில்லாத குடும்பத்தில் கலகம், சொந்தக்காரங்களால், நெருங்கிய உறவு முறைகளால் நிம்மதியாக இருக்கும் போல சாமி. கலகங்கள் குடும்பத்தில், குழப்பம், கலகம், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல திருட்டு, உண்மையான வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க சாமி. அதே போல் குடும்பத்தில் குழப்பம், வியாபாரத்தில் குழப்பம் இருக்குமே. ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையிலே இந்த மாதம், வைகாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது. குழப்பங்கள் தீரும். மெயினாக மனசுக்கு ஒரு நிம்மதி, மனசுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. எனதருமை ரிஷபராசி நேயர்களே, அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே நினைத்த காரியம் கைகூடும். குறிப்பாக பணங்காசு வந்து சேரும், பணமழை பெய்யக்கூடிய, அதிகமான வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணுமா, இல்லை உங்களுக்கு பணங்காசு வேண்டுமா, உங்கள் தேவைகள் என்ன என்பதை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய கால நேரங்கள் நமக்கு இருக்கா, எனக்கு இருக்கா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.